நம்ம கிளாஸில் ப்ரைடல் ஸ்டார்ட் அப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து திக் லைன், தின் லைன், ஹம்ப் இது மூணும் போட்டதுக்கு அப்புறம் மேலே வந்து நம்ம ஸ்டார்ட் அப் போட போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து லோட்டஸ் வச்சு தான் போட போகிறேன். நடுவில் வந்து 2 லோட்டஸ் உள்ள மாதிரி போட்டுட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு லோட்டஸ், ரைட் சைடு ஒரு லோட்டஸ் போடணும். போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். என்ன ஒரு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நடுவில் உள்ள கேப்லாம் ஃபில் பண்ணணும்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போயும் வந்து நான் சைட்லலாம் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளக்க உள்ள கேப்லாம் ஃபில் பண்ண போகிறேன். லோட்டஸ்க்கு பதில் ரோஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணி இந்த டிசைன் போடலாம். வெறும் லீஃபை மட்டுமே வச்சு கூட இந்த டிசைன் போடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் டிசைனில் திக் லைன், தின் லைன், ஹம்பு போட்டதுக்கு அப்புறம் இந்த லைனில் எத்தனை ஸ்பைரல் ஹம்பு போட முடியுமோ அத்தனை ஹம்பு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நடுவில் உள்ள கேப்பில் வந்து வெயின்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைரலுக்கு மேலே ஒரு டாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைனில் ஃபஸ்ட்டு திக் லைன், தின் லைன், ஹம்பு போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறம் இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டு மேலே வந்து நம்ம ஃப்ளவர் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ரோஸ் மாதிரி போட்டுட்டு நடுவில் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பைரலாக போட்டு ஃபில் பண்ண போகிறேன். ரோஸ் ஃப்ளவர் போட்டு மேலே நல்லா திக்காக அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்பைரலாக போட போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்பைரல் போட்டு ஃபில் பண்ணிவிட்டா இந்த டிசைன் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு டிசைனில் லைனோட சென்டர் பார்ட்டில் ஸ்பைரல், ஹம்ப்பு, டாட்டு, இந்த ஸ்பைரலோட சென்டர் பார்ட்டில் வந்து வெயின்ஸ் போட்டதுக்கு அப்புறம் சைடில் ஃபுல்லாக டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ போட்டிருக்க எல்லா டிசைனும் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பில் ஸ்பைரல்லே பாதி ஸ்பைரல் போட்டு அப்புறம் லீஃப் போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல், லீஃப் இந்த மாதிரி மாற்றி போட்டுட்டு அவுட்லைன் வந்து நல்லா டார்க்காக அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கணும்.